234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நுழைத்தவர்களின் சதியை முறியடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் அதிக வெற்றியை பெற்றுத் தருபவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்த திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்றும் தெரிவித்துள்ளார். நம் தொகுதியில் நடப்பது தலைவருக்கு தெரியவா போகிறது என்ற நுணைப்பில் இருக்க வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் தனக்கு கண்ணும் காதும் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தனியார் சுவர்களில் உள்ள அரசியல் விளம்பரங்களை கட்டாயம் அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். வேட்பாளர் மற்றும் கட்சிகளுடனான தேர்தல் செலவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. முதல் நாளான இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. சென்னையில் 978 இடங்களில் 4079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. 16,500 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை ஒப்படைக்க சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் உள்ள நிலையில் இதுவரை 1191 துப்பாக்கிகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு ஊர்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காரில் எடுத்து செல்லப்பட்ட 14 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அடகு வைத்த நகையை மீட்க பணத்தை கொண்டு சென்றதாக கூறியவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இன்றி கொண்டு செல்ல முடியாது என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பன் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள தமிழக ஆந்திர எல்லையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 2 மாநில வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் 3 மாநில எல்லை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் மற்றும் தொப்பிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சாகித்ய அகாடமி விருதை பெறவுள்ள ச. தமிழ்ச்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ச. தமிழ்ச்செல்வனின் படைப்புகள் மேலும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,710 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,17,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 276 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,76,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை இன்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மதிமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது. தேர்தல் அறிக்கையை நாளை காலை 11 மணிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட உள்ளார். பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ராமதாஸ் மனுவை விசாரிக்கக்கூடாது என்று அன்புமணி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சந்தித்து பேசினர். T20 உலக கோப்பையை வென்றதற்கு இருவருக்கும் பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் நினைவு பரிசையும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் DNA பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவியின் பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கில் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வில் வெற்றி பெற வைப்பதாக கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து ஊட்டி மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் வலி நிவாரணி மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து உடலில் ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். போதை பழக்கத்தால் மாணவர் இந்த செயலில் ஈடுபட்டாரா என உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே ரவுடி தொப்பை கணேஷ் என்பவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டுள்ளனர். தொழிலதிபர் வீட்டில் புகுந்து 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்தளித்தார். கலாச்சார மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒடிசா மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலில் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எம்பிக்களுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் குடியரசுத் தலைவரின் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுவில் முக்கிய தகவலை மறைத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரிக்கிறது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக சேலம் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதை முன்வைத்து வழக்கறிஞர் சுமதி செய்த முறையீட்டை ஏற்று நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வு வழக்கை விசாரிக்க ஒப்புக்கொண்டனர். இதற்கு முன்பு இந்த வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. சென்னையிலிருந்து 230 பயணிகளுடன் துபாய் சென்ற விமானம் நடுவழியில் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. துபாய் விமான நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னையிலிருந்து 230 பயணிகளுடன் துபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் மீண்டும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் பாதியிலேயே திரும்பி வந்தது.
அதிகாலை 4:40 மணியளவில் 353 பயணிகள் மற்றும் 19 பணியாளர்களுடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக காலை 8:40 மணியளவில் மீண்டும் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகளுக்கான தங்கும் வசதி மற்றும் மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. துபாய் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பல சர்வதேச விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஒடிசாவில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 நோயாளிகள் உயிரிழந்தனர். கட்டாக்கில் உள்ள SCB மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ICU வார்டில் அதிகாலை 3 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை மீட்டு மருத்துவமனையின் வேறு பிரிவுகளுக்கு மாற்றினர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 10 நோயாளிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட 10 மருத்துவ பணியாளர்கள் தீக்காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் கச்சா எண்ணெய் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் தட்டுப்பாடுக்கு மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தாவில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டார். மம்தாவுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பேரணியில் பங்கேற்றனர். ஒடிசாவில் மாநிலங்களவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது MLAக்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாக்குப்பதிவின் போது பாஜக, பிஜு ஜனதா தள MLAக்கள் மோதிக்கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள உயரமான சிந்தன் பாஸ் மலைப்பகுதியில் கடும் பனிப்பொழிவால் சிக்கித் தவித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டு மீட்பு நடவடிக்கையில் 19 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டனர். இந்த நடவடிக்கையின் மூலம் 214 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். லடாக்கின் கார்கில் மாவட்ட காவல்துறையினர் கடும் பனிப்பொழிவால் ஜோர்ஜிலா மலைப்பாதையில் சிக்கித் தவித்தவர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கையால் பலர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் கரடி வேடமிட்டு வயல்களில் உலா வருகின்றனர். ஃபிரோஸ்பூர் பகுதியில் குரங்குகள் மற்றும் மாடுகள் வயல்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் இந்த நூதன முறையை விவசாயிகள் பின்பற்றி வருவதாக கூறுகின்றனர்.
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான தகவல்களை ஈரான் பரப்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ராணுவ தளங்கள் சேதமடைந்ததாக வெளியாகும் சில வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி செய்திகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தவறான தகவல்களை வெளியிடும் ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கூறியபடி ஈரான் போர் நிறுத்தத்தையோ அல்லது பேச்சுவார்த்தையையோ கோரவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் சட்டவிரோத போர் முடியும் வரை தங்களது ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களே ஈரான் தாக்குதலின் இலக்குகள் என்றும் அராக்சி விளக்கமளித்தார். மார்ச் 2 முதல் நடைபெற்று வரும் இஸ்ரேல் தாக்குதல்களில் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 850ஆக உயர்ந்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் 66 பேர் பெண்கள், 107 பேர் குழந்தைகள் மற்றும் 32 பேர் மருத்துவ பணியாளர்கள். மேலும் 2105 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனான் அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் திட்டமிடவில்லை என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் மீதான ஹிஸ்புல்லா தாக்குதல்களை லெபனான் அரசு தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நடிகர் சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டண்டன் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் ஜூலை மாதம் வெளியாக உள்ளது. டைட்டானிக் திரைப்படத்தின் நாயகன் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிப்பில் வெளியான ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படம் ஆஸ்கர் விருதுகளை அள்ளியுள்ளது. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனருக்கான விருதுகள் அப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை மைக்கேல் ஜோர்டான் வென்றுள்ளார். சின்னஸ் திரைப்படத்திற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை பாடகியும் நடிகையுமான ஜெஸ்ஸி பக்லி வென்றுள்ளார். ஹாம்லெட் படத்திற்காக அவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரிவில் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது.